எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Pan. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. திரு ஈசிஆர் சரவணன் அவரை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு பேசி தொண்டையே வத்தி போச்சு. தமிழ்நாட்டிலேயே தளபதி கட்சி ஆரம்பிச்சு அதிகமா பொதுக்கூட்டம் போட்ட ஒரு மாவட்டம் திரு ஈசிஆர் சரவணன் புறநகர் மாவட்டம். வாரத்தில் 4 நாள் போடுவாரு. 365 நாட்களும் தளபதிக்காக உழைக்கக்கூடிய ஒரு அருமையான நண்பர். வருங்காலம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். அப்புறம் இந்த நோன்பு காலத்திலையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்காக வந்து பேசின அன்பு அண்ணன் முஸ்தபா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் என்னுடைய அன்பு நண்பர் எந்த டிபேட் போனாலும் சரி எதிரிகளை உதிரியாக்கி கொண்டிருக்கக்கூடிய அனந்த் அஜித் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க டைலாக் தான் உங்களுக்கு தான் தெரியுமே, நமக்கு நாமே, ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின். எதுக்கு எல்லாம் கொள்ளடிக்கிற மாதிரியே இருக்கும். அவங்க வச்சுக்கிற பேர்லாம் பாருங்க, நமக்கு நாமே, ஓரணியில் தமிழ்நாடு. இங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சியில் போனவங்களாம் எங்களை பார்த்து சொல்றாங்க, விஜய் வந்து யாருமே வந்து அவர் கூட கூட்டணியே வைக்கலன்னு. எங்க அண்ணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த அவசியம் கிடையாதுன்னு. பின்ன ஒட்டுமொத்த பைக்கு எங்க போவோம்? அறிவாலயத்துக்கு தான் போவோம். அதுல ஒரு அக்கா, அண்ணன் விஜயகாந்த் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன், ஐயா மன்னிச்சிருங்க, அந்த கட்சியை எப்படி வளர்த்தாருன்றது எங்களுக்கெல்லாம் தெரியும். முந்தானத்து ஒரு டைலாக் சொன்னாங்க, பால் நழுவி பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு. பழம் நழுவி பாலில் விழவில்லை, மு.க. ஸ்டாலின் காலில் போய் விழுந்தது. தேமுதிக தொண்டர்களே, யாராவது இருந்தீங்கன்னா திமுகவுக்கு போய் வேலை செஞ்சீங்கன்னா விஜயகாந்த் ஆன்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. உடனடியா தாவேகாவுக்கு வந்துருங்க. ஏன்னா நம்மளுடைய இதெல்லாம் பாருங்க, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், பேரணியில் தமிழ்நாடு. ஏன்னா 24 மணி நேரமும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக வேலூர்ல வந்து கண்ணீர் விட்ட ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி அவர். என்னடா பாயிங்களா, ஒரே ஒரு கட்சி தாவேகா. இந்திய வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு தேர்தல் அனந்த் அஜித் சொன்ன மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு கட்சி 13 கட்சியோடைய கூட்டணி, இன்னொரு கட்சி 8 கட்சி கூட கூட்டணி. இதுல அல்லு சில்லு நண்டு தேளு பூரம் பாம்பு ஆமகரி இதெல்லாம் ஒரு பக்கம் தனியா. ஆனா எங்க அண்ணன் தளபதி தாய்மார்கள் எம்ஜிஆரை பார்த்திருப்பீங்க, அண்ணாவை பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியையும் அண்ணா அவருடைய ஆட்சியும் நேர்ல பாக்குறேன்னா 2026 தளபதி முதலமைச்சர் ஆகும்போது நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. எங்க அண்ணன் சொன்ன வாக்குறுதிலாம் பாருங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டேங்க. ஒரு கட்சி என்ன சொல்லுது, ஆக நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 2000 ரூபாய் தருவேன். இன்னொருத்தர் அம்மா ஆட்சியில ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் தருவோம். அது கிடையாதுங்க தேர்தல் வாக்குறுதி. எங்க அண்ணன் கொடுத்தாரு பாருங்க தேர்தல் வாக்குறுதி, அனைத்து பெண்களும் காவல்துறையில சமமான ஒரு இடத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுல நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு நான் வச்சுப்பேன்னு சொன்னாரு. அது வாக்குறுதி. பையன் பேசும்போது சொன்னா போல ஸ்கூல்ல வந்து அதே நிலைமையில தான் இருக்குன்னு. நேற்று அண்ணன் சொன்னாரு, கவர்மெண்ட் ஸ்கூல தனியார் ஸ்கூல் ஈக்குவலுக்கு நான் கொண்டு வருவேன்னு சொன்னாரு. இது வாக்குறுதி. இந்த மாதிரி கொடுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் எங்க பொம்பளைங்களை பார்த்து நான் ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுப்பேன், அவரு என்ன பண்றாரு நான் 3000 ரூபாய் கொடுப்பேன், கொடுத்துட்டு என்ன பண்ணுவானுங்க ஓசி பஸ். நீ எங்கன்னா போனேன்னு வச்சு உன்னாக்கார ஒரு அமைச்சர் வந்து என்னம்மா ஓசி பஸ்ஸா, இங்கேருந்து தாம்பரம் போனாலும் ஓசி, இங்கேருந்து கூடுவாஞ்சேரி போனாலும் ஓசி. பாய் சொன்ன மாதிரி உங்க அப்பா திருவாரூர்ல நிலத்தை விற்று ஒரு 5000 பஸ்ஸை வாங்கிட்டு தமிழ்நாட்டில் விட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டு பணத்தை கொடுத்து நம்மள ஓச்சின்னுவானுங்க. அதில் இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான், என்னம்மா எல்லாம் 1000 ரூபாய் ஆகிட்டீங்களா, பல பண்ணிக்கிறீங்க, உனக்கும் கொடுப்போம் உங்க அம்மாவுக்கும் கொடுப்போம். எப்படி பேசுறது, உனக்கும் கொடுப்போம் உங்க அம்மாவுக்கும் கொடுப்போம்.
நம்ம வீட்டு பணம் தான். ஏன்னா இவரு கோடி கோடியாக கொள்ளை அடிச்சு டெய்லி பீரோல இருந்து எல்லா அக்கௌண்ட்லையும் 1000 ரூபாய் போடுற மாதிரி அவரு ஒரு பேச்சு. இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்றவங்க தான் இந்த திமுககாரன். அண்ணன் சொன்ன மாதிரி சொன்னார். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் பலாத்காரம் ஒருத்தன் பண்ணான். அவனை பிடிச்சா மா சுப்பிரமணியன் கூட நின்று போட்டா துணுக்கிறான். இங்கே ஒருத்தன் கெஞ்சா விற்கிறான். அவனை பிடிச்சா அவனை மா சுப்பிரமணியன் கூட நின்று போட்டா துணுக்கிறான். சரி இவனில் விட்டுலாம். இந்த பெண்ணை பாலியல் பண்றவன் திமுககாரன், கஞ்சா விற்கிறவன் திமுககாரன். ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும் மக்களே, உங்களுக்கு தான் பேசுறோம். ஒரு 4 பேர் கஞ்சா அடிச்சுட்டு ஒரு இந்திக்காரனை எப்படி வெட்டினானுங்க பாத்தீங்களா? யார் ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்குதா? எம்ஜிஆர் அப்பயே சொல்லுவாரு, திமுக ஆட்சிக்கு வந்தால் ரவுடி அராஜகம் அதிகமாக பண்ணுவாங்க. அம்மா ஜெயலலிதா கூட சொல்லுவாங்க. அதை 4.5 வருஷமா இவங்களுக்கு மக்களுக்கு உன்னை இப்படியே உன்னை ஒரே மைண்டில் தான் வச்சிருப்பான். இவனை ஒயின் ஷாப் வச்சு நடலாம் பாருங்க. அண்ணா நகர், அடையாறு, அசோக் நகர்லாம் போனேன்னு வச்சுக்க, 4 தெருக்கு ஒரு ஒயின் ஷாப் தான் இருக்கும். இந்த கிண்டி, நரசிங்கபுரம், இந்த பக்கத்தில் சைதாப்பேட்டை உள்ள போனேன்னு வச்சுக்க, ஒரு தெருவுக்கு 4 ஒயின் ஷாப் இருக்கும். ஏன்னா உங்களை குடிக்க வச்சு மூளையை மங்க வச்சு கடைசி வரலும் திமுக ஓட்டு போடு. நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன். அப்புறம் என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்போ நான் ஆட்சி வந்தால் அவங்க வீட்டுக்கு ஒரு ஏசி தரணுவான் சொல்லுவாங்க. ஏன்னா மே 1 மார்ச் 1 அவர் ஒரு பெண்களுக்கு சொல்ல போகிறாராம். ஏன்னா இந்த மாதிரி பொய்யான 526 வாக்குறுதியில் ஏதோ ஒன்று கொடுத்தாரு. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 கூட நிறைவேற்றிருக்காத ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. 2வது, நம்ம ஆனந்தாச்சி சொன்ன மாதிரி, ஆமா நீ மாநாடை பற்றி பேசின, மதுரையில் ஒரு விஷயம் நடந்தது. நல்லா கேட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அண்ணன் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டார். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த ஆண்டோடு அரசியலில் தோத்துட்டு சினிமாவுக்கு போகிறார். பொழுது மதுரையில் மாநாடு நடக்குது. அதில் ஒரு அக்கா பேசுது, இப்போது முதல்வர் வருவார், நீங்களாம் துண்டை தூக்கி மேலே போடணும். வராரு. ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு கல்லை கட்டி டமால்னு வச்சான் மேலே. எவ்வளோ வெறுப்புல இருக்கிறாங்க பாரு மக்கள். இப்போது முதல்வர் வருவார், நாமெல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். நாங்கள் பார்த்தோம், உனக்கு செட்டே ஆகலை. சரி இந்த கர்மாந்திரத்தை விட்டுடலாம். ஒரு மேட்ச் நடக்குது ராயபுரத்தில். பிகில் படத்தில் நம்ம அண்ணன் விசில வச்சு அந்த முட்டி போட்டு உக்காஞ்சின்னு ஒரு ஸ்டில் இருக்கும். அதுவும் காப்பி. எங்கள் அண்ணன் தலையை தூக்கிட்டு உதயநிதி போட்டோ வச்சு அதுலேயும் காப்பி அடிக்கிறானுங்க. இவனுங்க தமிழ்நாட்டில் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. மக்களே நல்லா கேட்டுங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பணத்தை வாங்கிக்கிங்க, என்ன பண்ணாலும் தளபதியோடைய விசில் சின்னத்தை பார்த்துங்க. இந்த வாட்டி நீங்கள் போய் பூத்தில் போயிட்டு குத்தலாம் கும்மா குத்தாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு ஒன்று லாஸ்ட்டாக சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இவனுங்க தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு தமிழை இவனுங்க யாருமே வளர்க்குறதே கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் ஒரு காரில் போகிறாரு. ஒரு அம்மா குழந்தைய தூக்கி பேர் வையின்னு சொல்லுது. பேர் என்னான்னு கேட்குறாங்க. ஷேக் அலாவுதீன் சொல்லுது அந்த அம்மா. அப்பா பேர் என்னான்னு கேட்டான். ஜெயகடாவா? ஜெயகடாவுக்கு ஜெயகடா மகனுக்கு கருணாநிதி என்று பெயர் வைக்கிறேன். ஜெயகடான்னு யாராவது ஒரு பேர் தமிழ்ல இருக்குதா பாய்? இருக்குதா? அப்புறம் இந்தியாவிலேயே எந்த ஆட்சியில் அதிகமாக ஊழல் பண்றாங்க தெரியுமா? நம்ம ஆட்சியில் தான் ஊழல் பண்றது. யார்? அவங்களே சொல்லிக்கிறது. முதல்ல இவங்களுக்கு தமிழ் தெரியல, அதுக்கு மேல மேயர் அக்கா ஒன்று இருக்குது. நாங்கள் சென்னையிலே கொசு வளர்க்கும் திட்டத்தை கொண்டு வந்துக்கிறோம். கொசுவை வளர்க்குறாங்களாம். இவங்க ஏடிஎம்கே கட்சியில முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறான். அத்திப்பட்டில் காணாம போன மாதிரி அதிமுகன்ற ஒரு கட்சி 2021 காணாம போகுது. களத்தில் தளபதி சொன்ன மாதிரி ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே என சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.